ஆமா அழகா இருக்க. டேய் நாயே, பழிக்கிறியா? தொலைச்சிடுவ. தத்ரூபமா இருக்க. இரு இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். நாமா 48 மணி நேரத்துக்குள்ள வந்து மனுஷ ஆயிடுமா? நீ மனுஷியா இருக்கும் போதே சமாளிக்கிறது கஷ்டம். இப்ப குரங்கா வேற ஆயிட்ட, ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் வந்துருமா? உன்னையும் பாத்துக்கிட்டு உடம்பையும் பாத்துக்கிட்டா வயசான காலத்தை முடியவே முடியாது. ஐயோ, என் உடம்புல காட்டேரி பூந்துட்டாளே. நாகம்மா, இனிமே நீ குரங்காவே இருக்க போற. காட்டேரினா நாகம்மாவா இருக்க போற. ஏய், மரியாதையை என் கூட்ட விட்டு போயிடு. நீ இப்படியே கடை. நீ இந்த உருவம் மட்டும் இல்ல, எந்த உருவம் எடுத்தாலும் அந்த மண்ட ஓட்ட உன்னால எடுக்கவே முடியாது. வாசுகிட்ட இருக்கிற அதை எடுக்காம விட மாட்டேன். இப்ப அது என் கையில இருக்கு. இனிமே உன் உடம்பு உனக்கு கிடைக்காது. என் கோவத்துக்கு ஆளாகாத, என் உடம்ப குடுத்துடு. இனிமே உன குரங்கத்தான் பாக்கணுமா? உன் உடம்புலதான் காட்டறி பூந்துருச்சு. என்னோட கூடும் போயிடுச்சு, அந்த மண்டை ஓடும் போயிடுச்சு. ஐயோ, என்னம்மா ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்திருக்க? என்ன விஷயம்? என்னவோப்பா, மனசுல ஒரு அழுத்தமான யோசனை. சிவா, அபிராமி பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க எதுக்கு இங்க வரணும்? அதான் உமா வீட்டை விட்டு வெளில போயிட்டாலே, அதுக்கப்புறம் அபிராமி பாட்டிக்கு இங்க என்ன வேலை? அப்படி எல்லாம் பேசாத. அவங்க சித்த புருஷி. அந்த மாதிரி ஞானிங்க நம்ம வீட்டுக்கு வர்றது நாம செஞ்ச புண்ணியம். அவங்க சதா சர்வ காலமும் முருகனையே மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்க. என்ன சொல்லி குழப்பிட்டு போயிருக்காங்க? குழம்பி கிடந்த என்ன தெளிவுபடுத்தினாங்க. கொஞ்ச நாளைக்கு உன் கல்யாண பேச்சையே தள்ளி போட சொன்னாங்க. அவங்க சொன்னதும் நீ தலையாட்டிட்டியா? அவங்க பேச்சை கேட்டு உமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்ட அவமானம் போதாதா? இன்னும் மிச்சம் என்ன இருக்குன்னு அப்படி சொல்றாங்க? அவங்க சொன்னது எனக்கு நியாயமா தெரியுது. முன்ன பின்ன தெரியாத ஒரு சாமியார பார்த்தேன், வீட்டுக்கு கூப்பிட்டேன், வந்தாரு. உமாவுக்கு புள்ள பிறந்தா ஓ புள்ள உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. பயப்பட்டேன். அவளை கருவை கலைக்க சொன்னேன், அவ விரும்பல, வீட்டை விட்டே போயிட்டா. அதுக்கு நீ ஒரு காரணம் சொன்ன. ஆனா உமாவுக்கு எங்கேயோ குழந்தை பிறக்க போகுது,